பாரதி, நீ ஒரு தீ. உன் உடலுக்கு மட்டுமே விடுதலை. உன் உயிருக்கும் உணர்வுக்கும் உழைப்பே என்றும் விடுதலை. நீ எளிமையாக இனிமையாக பாடினாய், நிலைத்து விட்டாய் என்பது ஓரளவே உண்மை. உனக்கு முன் வள்ளலார், குறவஞ்சி, பள்ளு, இலக்கியம் எல்லாம் எளிமையாகவே எங்களுக்கு கிடைத்தன. ஆயினும் எளிமையில் புதுமை, புதுமையில் புரட்சி, புரட்சியில் மக்களுக்காக என பாடிய பாங்கே உன்னை மாநில கவிஞனாக்கியது. புலவரிடத்திலும் சமஸ்தானத்திலும் புரிந்திருந்த தமிழை பாமரர்களுக்கும் பரவவிட்டாய். அரண்மனை தமிழை அதுதான் ஆகாயத் தமிழ் ஆக்கியது. பக்தி தமிழை புத்தி தமிழாக்கியதுதான். புதிய உத்தி தமிழாய் உலகத் தமிழாய் உலா வந்தது. யானைக்காலில் ஒளிந்து கொண்டு தைத்த யமனுக்கு யமனாகி இன்றும் இரவாமல் இருக்கின்றாயே. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டால் பராசக்தி. ஆனால் சுடர்மிகும் உனக்கும் உன் போன்றோர்க்கும், ஏன் எனக்கும் கூட வாழ்க்கைக்கும் வழிகாட்ட சிலரை படைக்கவில்லை. பாரதி, உனக்கு மீசை இருந்தது. அந்த மீசைக்குள் வீரமும் இருந்தது. எங்களுக்கோ முகத்தில் மீசை மட்டுமே இருக்கிறது. கவிதை மட்டும் நீ எழுதவில்லை, வாழ்வையே கவிதையாக எழுதி முடித்து விட்டாய். செந்தமிழ்ச் செழியனாரின் பாரதியார் குறித்த கவிதை.